ஓகே, ரைட். எல்லாம் ஜாயின்ட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சமீரன் விளங்குதா? விளங்குது சார். ரைட், ஓகே. அப்ப நான் எல்லாத்தையும் மியூட் பண்றேன். ஓகே, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த ஹாஸ்ட்ல இந்த புள்ளியை பார்க்கும்போது இங்க ஒரு அளவிடை வரும். நான் சொல்றேன் இந்த அளவிடைய 3.1 சொல்லிட்டு, அதே மாதிரி ஹாஸ் இங்க பார்க்கும்போது இத இங்க பார்க்கும்போது இங்க ஒரு அளவிடை வரும். அப்ப 3.00 இந்த ஹாஸ் விட்டு விட்டத்தை என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களால கண்டுபிடிக்கலாம். இப்ப ஹாஸ தொட்டா தானே விகாரம் அடையும். இப்ப நாங்க ஹாஸ பாக்குறதுனால என்ன செய்யாது, எந்த பிரச்சனையும் இல்ல. ஹாஸ பாக்குறதுனால அது விகாரம் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அதனால இந்த டெக்னிக்கை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, வேனியர் மானில அல்லது மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ்ல அளக்க முடியாத பொருட்களை இதை கொண்டு இலகுவாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அளக்க முடியும். வேனியர் மானிலையும் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ்லையும் அளக்க முடியாத பொருட்களை இதை கொண்டு என்ன செய்ய முடியும் சொன்னா இலகுவாக எங்களால என்ன செய்ய முடியும், அளந்து கொள்ள முடியும். ரைட், இப்ப இந்த வீடியோ கிளிப்புக்கு திருப்பி போவோம். Note down the mean scale reading and vernier scale reading. ரைட், அப்ப இதுல பாருங்க ரெண்டு அளவிடையை என்ன செய்றாங்க சார், இன்னொரு அளவிடையை கொண்டு வாசிப்பு எடுக்கிறாங்க. Each one using mean scale reading and vernier scale reading. Remove the wooden stand and the beaker. Microscope alone is lowered by anti-clockwise direction of the screw in front of the microscope, then tighten it. Rotate the tightening screw on the base of the microscope in anti-clockwise rotation, then slide it over the mean scale a bit. ஐடியா விளங்குதா? இப்ப கிடையாக அசைக்கிறேன்னா இப்படி அசைச்சு எடுத்துக்கலாம். ஐடியா உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே கிடையாக அசைக்கும் போது திருப்பி ஒருத்தர் இந்த இடத்துல காட்டுறேன். கிடையாக அசைக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, கிடையாக அசைக்கும் போது இந்த இடத்துல உள்ள ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு நாங்க என்ன செய்யலாம் சொன்னா இதை என்ன செய்யலாம், அசைக்கலாம். அப்ப இங்க அசைக்கும் போது இங்க ஒரு வாசிப்பு கிடைக்கும், இன்னொரு வாசிப்பு கிடைக்கும். சோ இந்த வாசிப்புல இருந்து இந்த வாசிப்பு கழிக்கும் போது நமக்கு பெருமானங்கள் கிடைக்கும். Place it in front of the pointer and then tighten it so that the tip of the pointer becomes visible. Rotate the fine adjustment screw on the top of the microscope in anti-clockwise direction so that the horizontal cross wire just touches the tip of the pointer. Note down the main scale reading and vernier scale reading. Calculate H2 using mean scale reading and vernier scale reading. Calculate the capillary rise H using H1 and H2. Place the capillary on the adjustable stand and place the microscope in front of the capillary tube. Focus the binocular on the end. Right, கவனிங்க பிள்ளைகள். இப்ப ரெண்டு screw on the binocular in anti-clockwise rotation so that the inner circle is clearly visible. Adjust the fine adjustments. ரைட், அப்ப இதுல பாருங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு என்னத்தை பாக்குறாங்க, ஒரு மயிர் துளை, அதாவது ஒரு சிறிய ஒரு குழாயினுடைய விட்டத்தை கண்டுபிடிக்கிற வேலையை செய்யறாங்க. அப்ப இந்த குழாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு தக்கை ஒன்று போட்டு ஒரு ஸ்டாண்ட்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பொருத்திட்டாங்க. அப்ப இந்த ஸ்டாண்ட்ல பொருத்திட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஸ்டாண்ட்ல பொருத்திட்டு இந்த குழாய் இப்படி தெரிய போகுது. அப்ப குழாயை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி முதலாவது ஒரு இடத்துல பார்க்க போறாங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது இன்னொரு வாசிப்பு ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி திருப்பி என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா இன்னொரு இடத்துல ரீடிங்ஸ் எடுக்க போறாங்க. பாருங்க இந்த இடத்துல ஒரு வாசிப்பு ஒண்ணு கிடைக்க போகுது. சரிதானே? அப்ப இதை கிளியரா பாக்குறதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன லென்ஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ரைட், ஓகே. அப்ப அந்த இடத்துல உள்ள ரீடிங்கை எடுத்துக்கொள்றாங்க முதலாவது. ரைட், அடுத்து பாருங்க இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே என்ன செய்யறாங்க, திருப்பி இதை கொஞ்சம் முன்னுக்கு எடுக்கிறேன்.
இந்த திருக சுழற்றுறதினூடாக இந்த கருவி அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வராங்க. இந்த கருவி என்ன செய்யறாங்க சொன்னா அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வராங்க. அப்படி கீழே கொண்டு வரும்போது என்ன செய்யணும் சொன்னா இந்த வெர்னியர் ஸ்கேல் என்ன செய்யும், கீழ் நோக்கி அசையும். அசையும் போது ஆல்ரெடி எடுத்த வாசிப்பு ஒன்று இருக்கும், இப்ப புதிய வாசிப்பு ஒன்று இருக்கும். அப்ப மேல உள்ள வாசிப்புல இருந்து கீழே உள்ள வாசிப்பை கழிச்ச உடனே என்ன செஞ்சிடும் சொன்னா இந்த விட்டம் நமக்கு வந்துடும். Fine adjustment screw and make the horizontal cross wire. Just touch the inner circle at A. Note down the mean scale reading and vernier scale reading. Record the total reading in the tabular column. Move the microscope on the horizontal scale by adjusting the fine adjustment screw. Right. இப்போ என்ன செய்றாங்க சொன்னால் இப்போ என்ன செய்றாங்க சொன்னா முதலாவது இந்த புள்ளியினுடைய வாசிப்பையும் கவனிங்க. முதலாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த புள்ளியினுடைய வாசிப்பையும் ஒரு நிமிஷம். ரைட், முதலாவது இந்த புள்ளியினுடைய வாசிப்பை எடுத்தாங்க, அடுத்து இந்த புள்ளியினுடைய வாசிப்பை எடுத்தாங்க. இதுல இருந்து இந்த வாசிப்பை கழிக்கும் போது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னா இதனுடைய விட்டம் வரப்போகுது. அடுத்து என்ன செய்ய போறாங்க, இங்கிட்டு இருந்து இங்கிட்ட ஒரு வாசிப்பு எடுப்பாங்க, அடுத்து இந்த பக்கம் ஒரு வாசிப்பு எடுப்பாங்க. அப்ப இங்க என்ன வாசிப்பு எடுக்கும் போது என்ன செய்யும் சொன்னா இந்த இடத்துல வாசிப்பு எடுக்கும் போது என்ன செய்யும், இங்க ரீடிங்ஸ் எடுக்கலுமா, இங்க ரீடிங்ஸ் எடுக்கலுமா. அப்ப மேலையும் கீழே வாசிப்பு எடுக்கும் போது தான் இது மேலையும் கீழையும் செய்யும். இப்ப இங்கிட்டு வாசிப்பு எடுக்கும் போது எந்த ரீடிங்ஸ் எடுக்கலாம்? ரைட், குட். இந்த இடத்துல கீழே உள்ளத எடுக்கலாம். ஆகவே இங்கிட்டு அசைக்கும் போது இங்க ஒரு ரீடிங் கிடைக்கும். அதே மாதிரி இதை கொஞ்சம் இங்கிட்டு அசைக்கும் போது இது தள்ளி இந்த பக்கம் வரும், இங்க ஒரு ரீடிங் கிடைக்கும். சோ இங்க ஒரு ரீடிங் கிடைக்கும், இங்க ஒரு ரீடிங் கிடைக்கும். ஒரு ரீடிங்ல இருந்து இன்னொரு ரீடிங் கழிச்சா இங்கிட்டு உள்ள விட்டம் வரும். அப்ப இந்த மாதிரி மோஸ்ட்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா 6 வாசிப்புகளை பெறுவாங்க. எத்தனை வாசிப்புகள் பெறுவாங்க? 6 வாசிப்புகளை பெறுவாங்க. ஏன்னு சொன்னா இது வந்து பாக்குறதுக்கு வட்டமா நமக்கு தெரிஞ்சா கூட மிக சிறியது தானே. அப்ப சிறியதுங்கிறதுனால சரியா வட்டமா இருக்கா, இப்படி சிறிய வளைவுகள் இப்படி இருக்கதான் சான்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு இது சின்னதா இருக்கும், இது பெருசாக்கி பார்த்தா இப்படித்தான் இருக்கும். அப்ப சின்னதா அதை நாங்க கண்ணுல பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியும், சரிதானே. ஆகவே இந்த வாசிப்புகளை என்ன செய்ய போறாங்க, 6 தடவை இந்த விட்டங்களை என்ன செய்வாங்க சொன்னா எடுப்பாங்க. எடுத்துட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுனால சராசரி விட்டத்தை எங்களால் என்ன செஞ்ச முடியும் சொன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப இதுக்காக தான் அந்த 6 தடவைகள் அதிகமாக வாசிப்பு எடுக்கிற வேலையை என்ன செய்யறாங்க சொன்னா செய்யறாங்க. Clockwise rotation. This causes the cross wire to shift to the left. Adjust the fine adjustment screw on the top so that the vertical cross wire rises up and touches the inner circle at C. Note down the mean scale reading and vernier scale reading. அப்ப இதுல இருந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா முதலாவது அளவடைக்குள்ள வாசிப்பு எழுதி கொள்வாங்க. Rotate the fine adjustment screw on the bottom right of the microscope in the clockwise direction. This causes the cross wire to shift to the right and makes the vertical cross wire touch the inner circle at D. Note down the mean scale reading and vernier scale. ரைட், அப்ப பாருங்க இதுல கவனிங்க. அப்ப இதுல என்ன செய்யறாங்க, B ல இருந்து A ல இருந்து B கழிச்சிருக்காங்க, அல்லது எதுல இருந்தாச்சு எதுல கழிங்க பிரச்சனை இல்ல. அப்ப B ல இருந்து A கழிச்சிருக்காங்க. அப்ப B ல இருந்து A கழிச்சோட இங்க ஒரு ரீடிங்ஸ் ஒன்னு வருது. அப்ப அதுதான் என்ன இருக்க போகுதுன்னு சொன்ன விட்டமா இருக்க போகுது. இது ஹொரிசான்டல், அதாவது கிடையான விட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கிடையான விட்டத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா இதுல உள்ள பெரிய வாசிப்புல இருந்து சிறிய வாசிப்பை கழிச்சு விடாது. கழிச்சு விடும்போது நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா நமக்கு விட்டம் இதுல கிடைக்க போகுது, சரிதானே. அப்ப விட்டம் கிடைக்குங்க. சரியா? அப்ப இதுல இருந்து இந்த மாதிரி இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க 2 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்க அதிகமாக என்ன செய்வோம் சொன்னா 6 தடவை செய்வோம். அப்ப இப்படி சுத்தி வைக்கும் போது கவனிங்க, இப்படி ஓகே. அப்ப ஒரு தடவை சுத்தி வைக்கும் போது கிடையாக ஒரு வாசிப்பு, நிலைக்குத்தாக வாசிப்பு எடுக்கலாம். அப்ப ஒரு தரம் வைக்கும் போது 2 வாசிப்பு எடுக்கலாம். அப்ப எத்தனை தரம் திருப்பி வைக்கணும்? 3 தரம் திருப்பி வச்சு 6 வாசிப்பு எடுத்து இந்த 6 வாசிப்பு விட்டு சராசரியை பெறும்போது நாங்க எடுக்கலாம். எக்ஸாம் பேப்பர்ல போன முறை எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி 2 வாசிப்பு மட்டும் தான் வந்துச்சு. ஒரு வாசிப்பு நிலைக்குத்தா எடுக்கணும், இன்னொரு வாசிப்பு கிடையாக எடுக்கணும். ரெண்டையும் கூட்டி இப்ப இந்த வாசிப்பு ஈக்குவல் தான். இங்கனே செய்வது 2, இங்கனே செய்வது 2, அது ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா சராசரி வரும். ஆகவே சராசரி தான் என்ன செய்யும் சொன்னா கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து நாங்க 6ஐ கண்டுபிடிக்க போறோம். இது என்னதுன்னு சொன்னா விட்டம், சரிதானே. இது விட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப விட்டத்தை நாங்க 2ஆ பிரிச்சோம்னு சொன்னா நமக்கு என்ன வந்துருக்குன்னு சொன்னா அந்த மயிர் துளையினுடைய 6ஐ நமக்கு கிடைச்சிருது. And
internal radius of the capillary tube. We can calculate the surface tension of ரைட். இது சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு இனி தேவையில்ல, சரிதானே? அப்ப நமக்கு வந்து மயிர்த்துளையினுடைய விட்டத்தை காண்றது மட்டும்தான் இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷன் அதெல்லாம் இல்ல. இந்த நீர் டு இதுல நீங்க உங்களுக்கு விளங்கக்கூடியது இந்த நீர் வந்து எவ்வளவு தூரம் மேல் எழும்பி இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பிசிக்ஸ்ல உள்ள சமன்பாடுல இங்க வருது, அது நமக்கு பாடத்துல இல்ல. சரியா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். அப்ப இந்த 2 மினிட்ஸ்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு கிளியரா விளங்குச்சு. இன்னும் பத்தாது சார், இன்னும் எனக்கு விளங்கணும், இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாக்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், அல்லது அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எனக்கு ஒருத்தரம் என்ன செய்யலாம் சொல்லலாம். அது வரைக்கும் ஸ்கிரீன் ஷேரிங் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒருத்தர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ரைட்? ஓகே, சொல்லுங்க பாப்போம். டவுட்ஸ் இருக்கா? நிலூஷனுக்கு கிளியர் சார், கிளியர் சார். கிளியர். ரைட்? ஓகே, கிளியர். கிளியர் சார். ஓகே. லோஷன் கிளியரா? கிளியர் சார். பிரதீஷ் கிளியரா? கிளியர் சார். பிருத்விகா கிளியரா? பிருத்விகா Clear, sir. சரி, ஓகே. சுஷாந்திகா கிளியரா? கிளியர் இல்லையா? சரி, விஜய் கிளியரா? விஜய் யார்? அந்த விஜய் விஜய் அமிர்தராஜ் கொஞ்சம் கொஞ்சம் வேணி சார், கொஞ்சம் கொஞ்சம் இறங்கல சார். ஏன் ஸ்டக் ஆகுதா? ஆமா சார். சார் எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்கு சார். யாருக்கு கிளியர் இல்ல? சார் இன்னொருக்கா சொல்லிட்டாங்க. இன்னொரு தர சொல்லி தரணும். இன்னொரு தர அந்த வீடியோ காட்டி விளங்கப்படுத்தினா ஓகே தானே? ஓகே சார். இன்னொரு தர வீடியோ காட்டி விளங்கப்படுத்துறேன். இத ரெக்கார்ட் பண்ணதை நான் இந்த ரெக்கார்ட் பண்ணதை போட்டு விடுறேன். சில வேளை நெட்வொர்க் கிளியர் இல்லாட்டி நான் பேசுறது உங்களுக்கு விளங்காது, அதனால சில வேலை பிரச்சனையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நான் இன்னொருத்தர அந்த வீடியோவை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். ரைட்? ஓகே, அப்ப பார்த்துட்டு நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ரைட், கவனிங்க. அப்ப அதே விஷயத்தை தான் நான் திருப்பி சொல்ல போறேன். இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இப்ப பார்க்க போறோம். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இப்போ ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வந்து அதாவது விகாரம் அடையக்கூடிய பொருட்களை வந்து நாங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா வெர்னியர் கலிப்பர்லயும் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ்லயும் என்ன செய்யலாதுன்னு சொன்னா அளக்க இயலாது. சரிதானே? விகாரம் அடையக்கூடிய பொருட்கள் இப்படி சொன்னா ஒரு ரப்பர் பந்து, அதே மாதிரி ஒரு பிளெக்சிபிள் ஹார்ஸ், அதே மாதிரி ஓகே, இப்ப உதாரணத்துக்கு எடுப்போமே ஒரு ஒரு தண்டினுடைய விட்டம். அப்ப ஒரு கீரையில உள்ள காம்புன்னு சொல்லி யோசிப்போமே, அந்த காம்பினுடைய விட்டத்தை நாங்க அளக்கணும்னு சொன்னா நாங்க வேர்னியர் கலிப்பர்ல வச்சு பிடிச்சோம்னா உடஞ்சு போயிடும். சரிதானே? அப்ப மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ்ல வச்சு பிடிச்சோம்னா நசுங்கிடும். இந்த மாதிரியாக அந்த அதாவது விகாரமாக அடையக்கூடிய பொருட்களை வந்து இலகுவாக அளக்குறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த நகரும் நுணுக்கு காட்டியை யூஸ் பண்றோம். அந்த நகரும் நுணுக்கு காட்டி வந்து பார்க்கிறதினூடாகத்தான் நாங்க அளக்க போறோம். நகரும் நுணுக்கு காட்டியில எப்படி அளக்கப்படும் சொன்னா பார்க்கிறதினூடாகத்தான் அளக்க போறோம். அப்ப பார்க்கும்போது பொருள் விகாரம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதன் காரணமாக எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இலகுவாக அளக்க முடியும். ரைட்? அப்ப முதலாவது பாருங்க, இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ல நமக்கு பாடத்துல இல்ல. ஆகவே இதுல சர்ஃபேஸ் டென்ஷன் சம்பந்தமா தான் வீடியோ. அப்ப நான் எதை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றேன். அப்ப கவனி. Surface tension. ரைட். அப்ப இதுல என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா இந்த முகவியலுக்கு நீர் வச்சு ஒரு மயிர்த்துளை குழாய் ஒண்ணு வைக்க போறாங்க. அப்ப மயிர்த்துளை குழாய் ஒண்ணு இதுல வைக்கும்போது என்ன செய்யும் சொன்னா, இப்ப நீங்க ஒரு குழாயை கொண்டு போய் மயிர்த்துளை குழாயை கொண்டு போய் தண்ணியில வச்சீங்கன்னு சொன்னா அந்த மேற்பரப்பு இழுவிசை காரணமாக அந்த நீர் வந்து என்ன செய்யும் சொன்னா கொஞ்சம் மேல வரும். அப்ப எவ்வளவு மேல வந்துச்சு அப்படிங்கறத தான் நாங்க அளக்க போறோம். அப்ப அதை எப்படி அளக்குறது, அந்த எப்படி அளக்குறதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் நீங்க விளங்கிக்கோங்க. மற்றபடி வேற எதுவுமே இங்க தேவையில்லை. சர்ஃபேஸ் டென்ஷன் தேவைப்படாது. ரைட்? Stand beaker containing water, pointer,
capillary tube and traveling microscope. Place the beaker containing water on the wooden stand beside the retort stand. Pass the capillary tube through the hole of the cork until it is immersed in water. Water rises into the capillary tube. Now pass the long pointer through another cork in such a way that its tip just touches the surface of the water. The traveling microscope has the following parts: eyepiece, vertical mean scale, vertical vernier scale, objective, horizontal vernier scale, and horizontal mean scale. Now find the least count of the traveling microscope. Adjust the microscope by the anti-clockwise rotation of the screw placed in front of the microscope and pointed towards the capillary tube. Microscope alone is adjusted by anti-clockwise rotation of the screw in front of the microscope and then tighten it so that the water meniscus becomes visible. Focus the binocular using the screw so that the concave meniscus of water level is clearly seen. Rotate the fine adjustment. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண் விலைய திருகுறதினூடாக சரியா கண் விலையில இந்த செப்பமாக்கிய திருகுறதினூடாக அந்த பொருளினுடைய தெளிவான பிம்பத்தை பார்க்கலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெலஸ்கோப்புக்கு ஒரு குறுக்கு மயிர் இருக்கும், அதாவது ஒரு கிராஸ் ஹேர். அந்த கிராஸ் ஹேர் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா சரியான இடத்தை பாயிண்ட் பண்ணி பாக்குறதுக்காக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா கிராஸ் ஹேர் இருக்கு. Note down the mean scale reading and vernier scale reading. Calculate H1 using mean scale reading and vernier scale reading. Remove the wooden stand and the beaker. Microscope alone is lowered by anti-clockwise direction of the screw in front of the microscope, then tighten it. Rotate the tightening screw on the base of the microscope in anti-clockwise rotation. Then slide it over the mean scale a bit. Place it in front of the pointer and then tighten it. ஓகே. அப்ப இது ஓகே போதும். இதுதான் உங்களுக்கு சில வேளை டவுட் ஆகும், ஏன்டா இந்த பக்கம் திருப்பி கீழே பாக்குறாங்க அப்படிங்கிறது. அப்ப அது பிரச்சனை இல்லை. அப்ப முதலாவது நீருட்டு இந்த நீர் உயர்ந்திருக்கிற இடத்தை பார்க்க போறோம். அடுத்து நீர் இங்க இருக்குன்னு சொன்னா இந்த இடத்தை பார்க்க போறோம். இங்க பார்க்கும்போது இங்க இன்னொரு ஸ்கேல் காட்டும், அதே மாதிரி கீழே பார்க்கும்போது இங்க இன்னொரு ஸ்கேல் காட்டும். ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேல கழிக்க போறோம், அவ்வளவுதான் விஷயம். சரியா? இங்க இந்த இது வந்து மத்த பிசிக்ஸ்ல உள்ளது, அது வேற ஒரு விஷயம். அப்ப அது சம்பந்தமா நீங்க டீப்பா பார்க்க தேவையில்ல. அடுத்ததுக்கு போவோம். இது தேவையில்ல. Clockwise direction, tip of the point and vernier tip of the pointer. Note down the main scale reading. சரியா? இது தேவையில்ல, இத பார்க்காதீங்க. Calculate H2 using mean scale reading and vernier scale reading. Calculate the capillary rise H using H1 and H2. Place the capillary tube horizontally on the adjustable stand and place the microscope in front of the capillary tube. Focus the binocular on the end dipped in water by rotating the left screw on the binocular in anti-clockwise rotation. ரைட். அப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியணும். அப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு குழாய் ஒன்று இருக்கு. அந்த குழாயினுடைய விட்டத்தை ஐடென்டிஃபை பண்ண போறோம். அப்ப விட்டம் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு மிக சிறிய குழாயின்னு சொல்லி யோசிப்போமே. இப்ப அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா பேனாவில் உள்ள ரீஃபில்ல மாதிரி. அப்ப ரீஃபில்ல உள்ள ஒரு நடுவுல ஒரு துளை ஒன்று இருக்கும் தானே, அந்த துளைய நாங்க வேனியர் மானி வச்சு அளக்க இயலாது, நகரம் காட்டி மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ் வச்சு அளக்க இயலாது. அந்த மாதிரி அளக்க முடியாத ஒரு சின்ன துளை சம்பந்தமாக நாங்க அளவிட போறோம் அப்படிங்கறத கற்பனை பண்ணிக்கோங்க. அப்ப இதுதான் இந்த துளை. அப்ப அந்த துளையை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதலாவது மேல பார்க்க போறோம். அப்படி மேல பார்க்கும்போது என்ன நடக்கும், இங்க மேல பார்க்கும்போது என்ன செய்யும் சொன்னா ஒரு அளவிடை கிடைக்கும். அதே மாதிரி கீழே பார்க்கும்போது இன்னொரு அளவிடை கிடைக்கும். அப்ப இதை பார்க்கும்போது கவனிங்க, ஓகே, இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு அளவிடை கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு அளவிடை கிடைக்கும். சரியா? ரைட். இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு அளவிடை கிடைக்குது, இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு அளவிடை கிடைக்குது.
அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு அளவிடை நான் சொல்றேன் ஒரு 2.6ன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பார்க்கும்போது 2.4ன்னு சொல்றேன். அப்ப இதனுடைய விட்டம் எவ்வளவா இருக்கும்? 0.2 இருக்கும். சரிதானே? அப்ப அதே மாதிரி இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு ஒரு அளவிடை ஒண்ணு கிடைக்குது 3.4. இந்த இடத்த ஆக்கும்போது 3.7 அப்படின்னு சொல்லி கிடைக்குதுன்னு சொன்னா இதுக்கு இடையில உள்ள தூரம் எவ்வளோ? 0.3 இருக்கு. அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த அளவிடையை பெற போறோம். அப்ப இந்த நிலைக்குத்தான அளவிடைகளை பெறதுக்கு நிலைக்குத்தாக ஒரு பிரதான அளவிடையும் ஒரு வேணியர் அளவிடை இருக்கும். கிடையான அளவிடைகளை பெறதுக்கு கிடையாக ஒரு பிரதான அளவிடையும் வேணியர் அளவிடையும் இதுல இருக்கும். ரைட்? ஓகே. Is clearly visible. Adjust the fine adjustment screw on the top so that the horizontal cross wire rises up and touches the inner circle at B. Note down the main scale reading and vernier scale reading. Calculate the total reading. Record the total reading in a tabular column. Adjust the fine adjustment screw. சரியா பாருங்க. இப்ப இந்த இடத்த என்ன செய்றாங்க? இத கீழ கொண்டு வராங்க. இத சுத்தி சுத்தி கீழ கொண்டு வராங்க. கீழ கொண்டு வரும்போது இங்க இருந்த அளவிடைகள் அப்படியே நகர்ந்து கீழ போகுது. அப்ப கீழ இன்னொரு அளவிடை கிடைக்கும். Cross wire. Just touch the inner circle at A. Note down the mean scale reading and vernier scale reading. Record the total reading in the tabular column. Move the microscope on the horizontal scale by adjusting the fine adjustment screw on the bottom right of the microscope in anti-clockwise rotation. This causes the cross wire to shift to the left. Adjust the fine adjustment screw on the top so that the vertical cross wire rises up and touches the inner circle at C. Note down the mean scale reading and vernier scale reading. Record the total reading in the tabular column. Rotate the fine adjustment screw on the bottom right of the microscope in the clockwise direction. This causes the cross wire to shift to the right and makes the vertical cross wire touch the inner circle at D. Note down the mean scale reading and vernier scale reading and calculate the total reading. Then find out the internal diameter and internal radius of the capillary tube. We can calculate the right? Okay. surface tension of. அப்ப இவ்வளவுதான். இப்பயும் இன்னமும் டவுட் இருக்கிறார்கள் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இன்னமும் சார் இன்னமும் விளங்க மாட்டேங்குது சார். டவுட் இருக்கிறார்கள் சொல்லலாம். இல்லையா? என்ன விளங்கவே இல்லை யாருக்கும்? இன்னும் டவுட் இருக்கா? வர்ஷாலினி கிளியரா? ஓகே. அப்ப இப்போ ஓகே ஆல்ரெடி கிளியரா இருக்கு. எஸ் சார். ஓகே. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோவை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுறேன். அந்த போட்டோவை பார்த்து வரையும் அதனுடைய பகுதிகள்லாம் என்னது அதனுடைய விளக்கங்கள்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். நான் போட்டோ ஒன்று உங்களுக்கு போட்டு விடுறேன். அதை என்ன செய்யும் சொன்னா முதலாவது நீங்க வரையணும். சரிதானே? ரைட். அடுத்தது உங்களுக்கு ஐசிடில பிரபாசர் டியூட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த டியூட் இல்லாம படிப்பிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நானும் பிறகு டியூட் ஒன்று ரெடி பண்ணி நான் பிறகு தருவேன். அப்ப இந்த டியூட் வந்து நாளைக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு உங்களுக்கு இடெக் கிளாஸும் எஸ்எஃப்டி கிளாஸும் இருக்காது. ஆனா பயோடெக் கிளாஸ் இருக்கும். சரிதானே? பயோடெக் கிளாஸ் போன மாசம் கொஞ்சம் நடந்தது குறவு தானே. அப்ப அதை கவர் பண்றதுக்காக பயோடெக் கிளாஸ் நாளைக்கு இருக்கும். அப்ப எக்ரி இருக்குமான்னு சொல்லி அதை சேர்த்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னா லாஸ்ட் வீக் கொடுத்த கேள்விக்கு நாங்க ஆன்சரை ஒருத்தரம் என்ன செஞ்சு கொள்வோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரம் செக் பண்ணிக்கொள்வோம். கொஞ்ச நேரம் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை எடுத்துக்கொள்வோம்.
கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், கவனிப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தேன். அப்ப கொஞ்சம் பேர் எனக்கு ஒரு 2 பேர் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதை செஞ்சு அனுப்புனாங்க. அப்ப நாங்க இதுக்குள்ள கேள்விகளை நாங்க ஒருத்தர என்ன செஞ்சுக்கொள்வோம்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். சரிதானே? ரைட். ஓகே ரைட். அப்ப கவனிங்க, உருவில் தரப்பட்டுள்ள நுண்மானி திருக்கணிச்சியின் ABCDE ஆகிய பகுதிகளை பெயரிடுக. இப்ப A வந்து என்னதுன்னு சொன்னா பட்டடை, A வந்து பட்டடை, B வந்து கதிர்கோள், C வந்து என்னதுன்னு சொன்னா பிரதான அளவிடை அல்லது பூன் அப்படின்னு சொல்லலாம். D என்பது தீத்தாள், E என்பது தீத்தாள் தலை. சரிதானே? E என்பது என்னதுன்னு சொன்னா தீத்தாள் தலை. ரைட். அப்ப இவ்வளவும் எழுதி இருப்பீங்களா இருந்தால் ஓகே. தயவு செஞ்சு ஆன்சர்ஸ் தயவு செஞ்சு எழுதி பாருங்க. ஏன்னு சொன்னா இன்னொரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு இதே மாதிரி இருக்குமா இருந்தா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாட்டி இப்படியே தான் நாங்க கம்ப்ளீட் பண்ணணும், வேற வழியே இல்லை. அப்ப பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காங்க. ஏன்னு சொன்னா டைம் பத்தாம போயிடும். அப்ப அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எழுதி கொள்ளணும். ரைட். மேலே தரப்பட்டுள்ள உபகரணத்தில் நேர்கோட்டு அளவடை வந்து அரை, வட்ட பிரிவுகளை வந்து 50 அப்படின்னு சொன்னா இதனுடைய இழிவெண்ணிக்கையை கேட்கிறாங்க. அப்ப இழிவெண்ணிக்கை நாங்க எழுதுவோம். இழிவெண்ணிக்கை வந்து என்னது? நேர்கோட்டு அளவிடையின் கீழ் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. ஆகவே 0.5 கீழ் என்ன வரும்னு சொன்னா 50ன்னு சொல்லி வரும். 0.5 கீழ் 50, 0.5 கீழ் 50. அப்ப 0.5 கீழ் 50ன்னு சொன்னா 5 கீழ் 500ன்னு சொல்லி வரும். 5 கீழ் 500. ஆகவே சுருக்கு நீங்க சொன்னா 0.0 என்னன்னு வரும்? 0.01 அப்படின்னு சொல்லி வரும். சரிதானே? 5 கீழ் 500 0.01 சொல்லி வரும். ரைட். உபகரணத்தை பயன்படுத்தி அளவீட்டை பெறும்போது E என குறிப்பிடப்பட்ட பகுதி மூலம் முக்கியமான தொழில் ஒன்று நிறைவேற்றப்படுகின்றது. ரைட். இதுதான் E என்ற பகுதியின் மூலம் என்ன செய்யுதுன்னு சொன்னா முக்கியமான தொழில் ஒன்று நிறைவேற்றப்படுகிறது. அத்தொழில் யாது. சரிதானே? அப்ப என்னதுன்னு சொன்னா அந்த உபகரணத்தை வந்து சரியான அமுக்கத்துல பிடிக்குதா, அந்த உபகரணம் வந்து சரியான அமுக்கத்துல பட்டடையும் கதிர்கோளும் இணைந்திருக்கிறதா என்பதை வந்து அறியறதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த E என்ற பகுதி காணப்படுது. அத்தொழிலை மேற்கொள்ளும் போது E என்ற பகுதி சார்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, E என்ற பகுதி சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீர் எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வீர்? என்ன செய்யும்? E என்ற பகுதியில என்ன செய்யும் சொன்னா டிக் அப்படின்னு, டிக் என்ற ஒளி எழும்பும் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே. சரிதானே? ரைட். AB என்பன ஒன்றோடு ஒன்று தொடுகை அடையும் போது அளவீடுகள் அமைந்துள்ள விதம் உருவில் தரப்பட்டுள்ளது. 0.5 மில்லிமீட்டரிலும் குறைவானது என கொள்க. ரைட். ஓகே. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய பூச்சிய வலு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதனுடைய பூச்சிய வலு நாங்க பார்த்தோம் சொன்னா படத்துல பார்த்தோன்னே தெரியுது. இது என்ன பூச்சிய வலு? என்ன பூச்சிய வலு? மறை பூச்சிய வலு. ஏன்னு சொன்னா இந்த சைவர் வந்து என்ன எங்க போயிருச்சு அப்படின்னு சொன்னா மேல போயிருச்சு. ஆகவே இது என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இங்க மறைப்பூச்சிய வலுவாக இருக்க போகுது. மறைப்பூச்சிய வலுவை கண்டுபிடிக்க போறோம். மொத்த வட்ட பிரிவுகள் 50. 50ல இருந்து எத்தனையாவது? இது 50, 49, 48. அப்ப 48 தர இழிவெண்ணிக்கை 0.01. ஆகவே 2 தர 0.01. ஆகவே மறைப்பூச்சி வலு -0.02 மில்லிமீட்டர் மறைப்பூச்சி வலுவாக என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இங்கே இருக்க போகுது. ரைட். ஓகே. அப்ப அடுத்ததுக்கு போவோம். வேகமா சொல்றனாலயே ரைட். அப்ப இதனுடைய வாசிப்பு வந்து கேக்குறாங்க இங்க. அப்ப வாசிப்பு உபகரணத்தில் காட்டப்பட்டுள்ள வாசிப்பு. ஆகவே இங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இது 1, 2, 3, 4, 5. சரியா? ஆகவே 5 பிளஸ் பொருந்தும் பிரிவு வந்து 29.
சரிதானே? ஏன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க எத்தனைன்னு சொன்னா 29. 29 தர 0.01. ஆகவே 5 பிளஸ் 0.29. ஆகவே விட 5.29 மில்லிமீட்டர். சரிதானே? ரைட். 5 உலோக கோளத்தின் சரியான விட்டம் யாது? அப்ப ஆல்ரெடி என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு மறைப்பூச்சி வலு ஒன்று இருக்கு. மறைப்பூச்சி வலு நாங்க கண்டுபிடிச்ச மாதிரி 0.02 மில்லிமீட்டர் மறைப்பூச்சி வலு இருக்கு. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா மறைப்பூச்சி வலு சொன்னா சரியான வாசிப்பை பெறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சரியான வாசிப்பை பெறதுக்கு திருத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு திருத்தம் வாசிப்பு பிளஸ் மறைப்பூச்சி வலு. சரியா? மறைப்பூச்சி வலுவை கூட்டுவோம். மறைப்பூச்சிய வலு இதை கூட்டுவோம். அப்ப வாசிப்பு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொன்னா 5.29. மறைப்பூச்சிய வலு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா 0.02. ஆகவே கூட்டுனீங்கன்னு சொன்னா 5.2 போதும் 0.02 எவ்வளவு? 5.31 மில்லிமீட்டராக இருக்கும். சரியா? நான் செய்யறதுல யாருக்காச்சும் பிரச்சனை இருக்குமா இருந்தா எனக்கு சொல்லுங்க. சரிதானே? ஓகே குட். 5.31. ஓகே, அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். நுண்மானி திருகு கணிச்சியை பயன்படுத்தி தரப்பட்ட கம்பியொன்றின் குறுக்குவெட்டின் விட்டத்தை எவ்வாறு மிக திருத்தமாக துணிவேன்? சரிதானே? அப்ப ஒரு கம்பியினுடைய விட்டத்தை குறுக்குவெட்டின் விட்டத்தை மிக திருத்தமாக துணிறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா உண்மையா கம்பியை வந்து நாங்க என்ன செய்யணும்? கம்பி இப்படி இருக்குன்னு சொன்னா நுண்மானி திருகு கணிச்சியில நாங்க என்ன செய்யணும்? பட்டடையும் கதிர்கோலையை வச்சு புடிச்சிட்டு ஒரு தடவை வாசிப்பு எடுத்தா மட்டும் பத்தாது. அந்த கம்பியை சுத்தி 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 என்ன செய்யணும்னு சொன்னா 6 வாசிப்புகள் எடுக்கணும். அந்த கம்பியை வச்சுட்டு என்ன செய்யறது? இப்ப என்னதான் இருக்குன்னு சொன்னா இந்த கம்பியை கொஞ்சம் ரொட்டேட் பண்றது. இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு என்ன செய்யறதுன்னு சொன்னா இன்னொரு வாசிப்பு எடுக்கிறது. இந்த மாதிரி 6 வாசிப்புகள் எடுக்கிறது. 6 வாசிப்புகள் எடுத்துட்டு இந்த 6 வாசிப்பை கூட்டி 6ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா சராசரி வாசிப்பு கிடைக்கும். சராசரி வாசிப்பு கிடைக்கும். இந்த சராசரி வாசிப்பு தான் என்ன செய்யும் சொன்னா திருத்தமான வாசிப்பாக இருக்கும். நீங்க ஒரு இடத்துல மட்டும் வாசிப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வாசிப்பு வந்து அவ்வளவு திருத்தமானதாக இருக்காது. ஏன்னு சொன்னா நாங்க உண்மையாலும் பார்க்கும்போது அது வட்டமாய் தெரிஞ்சாலும் அது ஒரு நுணுக்கு காட்டியில பார்க்கும்போது அது வட்டம் இப்படி இருக்கும். இந்த ஒரு ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆகவே சராசரியை நாங்க கண்டுபிடிச்சுதான் நாங்க என்ன செய்யணும் சொன்னா போடணும். சரியா? ஓகே. மெல்லிய கம்பி ஒன்றின் விட்டத்தை துணிவதற்கு வேனியர் மானியை விட நுண்மானி திருகு கணிச்சு மிக பொருத்தமானதாக அமையும். என்ன காரணம்? அவ வேனியர் மானியை பயன்படுத்துறா ஒரு கம்பி தானே. அப்ப கம்பியில பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேனியர் மானியை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னு சொன்னா அந்த வேனியர் மானியினுடைய தாடைகள் எப்படி இருக்க போகுது? தாடைகள் வந்து கொஞ்சம் கத்தி மாதிரி இருக்க போகுது. சோ என்ன செய்யணும் சொன்னா பொருளை விகாரம் அடைய வச்சிருக்கோம். அந்த கம்பி வந்து நசுங்கிறதுக்கு என்னது அமுக்கம் காரணமாக நசுங்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கம்பி விகாரம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு கம்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1 சென்டிமீட்டரை விட குறைவான வாசிப்பு தான் கம்பி காட்டும். சரியா? 1 சென்டிமீட்டரை விட கம்பி வந்து இந்த ஒரு சின்ன சைஸ்ல தான் இருக்கும். 1 சென்டிமீட்டர் அடிப்பதுக்கு கம்பி இருக்காது. அப்படின்னு சொன்னா கொங்கிரீட் கம்பியா தான் இருக்கும். சரிதானே? அப்ப இவங்க சொல்லியிருக்காங்க மெல்லிய கம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மெல்லிய கம்பின்னு இவங்க மென்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு விளங்கி இருக்கணும் அது ஒரு வயர்ல உள்ள கம்பி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விளங்கி இருக்கணும். அப்ப 1 சென்டிமீட்டரை விட குறைவான வாசிப்புகளை வந்து நாங்க அன்னைக்கு படிக்கும் போதே நாங்க பார்த்தோம் வேர்னியர் மானியில அளக்க இயலாது. ஏன்னு சொன்னா வேர்னியர் மானியோட சதவீத வலு வந்து கூட. அப்ப நுண்மானி திருகு கணிச்சு சதவீத வலு குறைவுனால நுண்மானி திருகு கணிச்சு தான் பொருத்தமானது. அப்ப நுண்மானி திருகு கணிச்சு பொருத்தமானதுக்குங்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு சதவீத வலு வந்து நுண்மானி திருகு கணிச்சுல குறைவு. 2வது என்னதுன்னு சொன்னா நுண்மானி திருகு கணிச்சியில அளக்கும் போது விசை காரணமாக பொருள் வந்து விகாரம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அதாவது வேனியர் மானியை விட ஒப்பிடும் போது என்ன செய்யும் சொன்னா குறைவாக இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப இன்னைக்குள்ள செக்ஷன் கிளியரா விளங்குனுச்சா? 55 பேர் இருந்துட்டு இப்ப 50 பேர் தான் இருக்கீங்க. ரைட். நான் இன்னொரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிறைய பேர் ஃபீஸ் போடுறீங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா யாரு ஃபீஸ் போடுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க இயலாம இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஒண்ணு பாருங்க, பேமெண்ட் ஷீட்னு சொல்லி ஒரு கூகுள் ஃபார்ம் ஒண்ணு பாருங்க போட்டிருந்தேன். நான் அதை ஒருத்தர காட்டிடுறேன் உங்களுக்கு அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. சரிதானே? ரைட். இதுல பாருங்க இப்படி ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கு. சரிதானே? ரைட். ஓகே, கவனிங்க. கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கு. இப்போ இந்த கூகுள் ஃபார்ம் நீங்க போன்ல கிளிக் பண்ணி இங்கே அட்மிஷன் நம்பரை போடுங்க. அதே மாதிரி இங்கே நேமை போடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரை போடுங்க. இந்த இடத்துல பெட்சை செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த பெட்ச் 2021 22 சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க. என்னென்ன பாடம் நீங்க இங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இடெக்கா, இடெக் எஸ்எஃப்டி ஐடி. சில பேர் இடெக்
எஸ்எஃப்டி சாரி சில பேர் பயோடெக் எஸ்எஃப்டி எக்ரி எடுப்பீங்க, ஐடி எடுப்பீங்க. அப்ப இதுல நீங்க என்னென்ன பாடம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி போடுங்க. கடைசியா பேமெண்ட் ஃபோ அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப அட்மிஷன் கட்டுறீங்களா இல்லாட்டி கிளாஸ் ஃபீஸ் கட்டுறீங்களா? அப்ப மோஸ்ட்லி நீங்க எல்லாமே என்ன செய்வீங்க, கிளாஸ் ஃபீஸ் தான் கட்டுறீங்க. கிளாஸ் ஃபீஸ் இருந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னதுன்னு சொன்னா எவ்வளவு காசு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலா இவங்க 2100 ரூபாய் இருந்தா 2100 அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2100 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த்லி கிளாஸ் பேமெண்ட் எந்த மாசத்துக்கு பே பண்ணிருக்கீங்க. இப்ப எந்த மாசத்துக்கு பே பண்ணிருக்கீங்கிறது எனக்கு கிளிக் பண்ணுங்க. இப்ப ஆகஸ்டா இருந்தா ஆகஸ்ட் எந்த மாசத்துக்கு நீங்க போட்டிருக்கீங்கன்னு கிளிக் பண்ணுங்க. கடைசியா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த நீங்க பேமெண்ட் போட்டதுக்கான ஒரு ரிசிப்ட் ஒன்று இருக்கும். அந்த ரிசிப்ட ஒரு போட்டோ அடிச்சு இங்க பாருங்க அட் ஃபைல்னு ஒன்று இருக்கு. இந்த அட் ஃபைலுக்கு போனோம்னா போட்டோஸ் கேட்கும். அப்போ உங்களோட போன்ல உள்ள போட்டோஸ் அங்கே கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த டீட்டெயில் அவருமே எங்களுக்கு வந்துடும். அப்போ எங்களுக்கு லேசா இருக்கும். இல்லாட்டி நீங்க பிறகு வரும்போது யாருன்னு சொல்லி தேடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்ல என்ன செய்யுன்னு சொன்னால் போடுங்க. சரிதானே? ஓகே. அப்ப இன்னைக்கு உள்ள கிளாஸை இதோட முடிப்போம். அப்ப நாளைக்கு வந்து என்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க டைம் டேபிள் பார்த்துட்டு நாங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். தேங்க்யூ ஸோ மச். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. ஓகே.